ओम शांति 27 जून 2024 बापदादा मधुबन मुरली 27/6/2024। मीठे बच्चे, तुम्हें शरीर से अलग होकर बाप के पास जाना है। तुम शरीर को साथ नहीं ले जाएंगे, इसलिए शरीर को भूल ஆத்மா को देखो। இனிமையான குழந்தைகளை, நீங்கள் சரீரத்திலிருந்து விடுபட்டு தந்தையிடம் செல்ல வேண்டும். நீங்கள் உடலை கூடவே எடுத்து செல்ல மாட்டீர்கள். ஆகையால் உடலை மறந்து ஆத்மாவை பாருங்கள். प्रश्न: तुम बच्चे हैं, अपनी आयु को योग बल का बढ़ाने का पुरुषार्थ क्यों करते हो? उत्तर: क्योंकि तुम्हारी दिल होती है कि तुम अब बाप द्वारा सब कुछ इस जन्म में जाना आए हो। கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ஆயுளை யோக பலத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான முயற்சி ஏன் செய்கிறீர்கள்? பதில்: ஏனெனில் தந்தையின் மூலமாக இந்த பிறவிகளை அனைத்தும் தெரிந்து கொள்வோம் என்று உங்கள் மனதில் இருக்கிறது। बाप द्वारा सब कुछ सुन लो, इसलिए तुम योग बल से अपनी आयु को बढ़ाने का पुरुषार्थ करते हो। अभी ही तुम्हें बाप से प्यार मिलता है। ऐसा प्यार फिर सारे कल्प में नहीं मिल सकता है। बाकी जो शरीर छोड़कर चले गए हैं उनके लिए कहेंगे ड्रामा। इनका इतना ही पार्ट है। பாபா சொல்கிறார், தந்தையின் மூலமாக இந்த பிறவிகளை அனைத்தும் தெரிந்து கொள்வோம் என்று மனதில் இருக்கிறது। தந்தையின் மூலமாக அனைத்தையும் கேட்க வேண்டும். ஆகையால் யோக பலத்தின் மூலமாக ஆயுளை அதிகரிக்க முயற்சி செய்கிறீர்கள்। இப்போது உங்களுக்கு தந்தையிடமிருந்து அன்பு கிடைக்கிறது. இது போன்ற அன்பு முழு பிறவியிலும் யாருக்கும் கிடைக்காது। மற்றபடி யார் சரீரத்தை விட்டு சென்று விட்டார்களோ அவர்கள் அதற்கு ட்ராமா என்று சொல்லலாம்। அவர்களுக்கு இவ்வளவுதான் நடிப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும்। ஓம் சாந்தி। बच्चे जन्म जन्मांतर और सत्संगों में गए हैं और ये भी आए हैं। वास्तव में इनको भी सत्संग कहा जाता है। सत्य का संग तारे। तुम्हें तो बिल में आता है। हम पहले भक्ति मार्ग में सत्संग में जाते थे और अभी यहाँ बैठा है। रात दिन का फर्क रहता है। குழந்தைகள் பல பிரிவுகளாக மற்ற சத்சங்களுக்கு இருந்தீர்கள், மேலும் இங்கு வந்துள்ளீர்கள்। உண்மையில் இதற்கு கூட சத்சங்கம் என்று கூறப்படுகிறது। உண்மையான சத்சங்கத்தில் சேர்பவர்கள் நன்றாக இருப்பார்கள்। குழந்தைகளுடைய மனதில் நாம் முதலில் பக்தி மார்க்கத்தின் சத்சங்கத்திற்கு சென்றிருந்தோம், இப்போது இங்கு அமர்ந்துள்ளோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும்। रात दिन का फ़र्क रहता है। ये तो पहले तो बाप का प्यार मिलता है, फिर बाप को बच्चे का प्यार मिलता है। अभी इन जन्म में तुम्हारी चेंज हो रही है। तुम बच्चे समझ गए हो हम महात्मा हैं, ना कि शरीर। शरीर नहीं कहेंगे कि हमारी आत्मा कह सकती है हमारे शरीर से। आप बच्चे समझते हो। जन्मांतर तो ये साधु संत महात्मा आदि करते आए हो। இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது। இங்கு முதலில் தந்தையின் அன்பு கிடைக்கிறது, பிறகு தந்தைக்கு குழந்தைகளின் அன்பு கிடைக்கிறது। இப்போது இந்த பிறவியில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது। குழந்தைகள் தெரிந்து கொண்டீர்கள், நாம் ஆத்மா, இவ்வுடல் அல்ல, இந்த உடல் நம்முடையது அல்ல, உடல் சொல்லாதது மற்றும் ஆத்மா என்று, ஆத்மா தான் என்னுடைய உடல் என்று கூற முடியும்। குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள், பல பிறவிகளாக அது சாது சன்னியாசிகளிடம் சென்று வந்திருந்தோம்। ஆகையால் आजकल फिर भी फैशन पड़ा है। साईं बाबा, मेहर बाबा, वह भी सब जिस्मानी गए हैं। जिस्मानी प्यार से सुख तो होता ही नहीं। अभी तुम बच्चे को रूहानी प्यार है। रात दिन का फ़र्क रहता है। यहाँ तुमको समझ मिली है कि वहाँ तो बिल्कुल बेसमझ है। तुम हाँ भी समझते हो। बाबा आकर के हमको पढ़ाते हैं। இன்று முழு நாகரிகம் ஆகிவிட்டது। சாய்பாபா, மேகர் பாபா ஆகியோர்களும் கூட மனிதர்களாக இருக்கிறார்கள்। எல்லோரும் தேகதாரிகளாக இருக்கிறார்கள்। மனிதர்களிடம் அன்பில் சுகம் ஏற்படுவதில்லை। இப்போது குழந்தைகளுடையது ஆன்மீக அன்பு இருக்கிறது। இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே இருக்கிறது। இங்கு உங்களுக்கு அறிவு கிடைக்கிறது, அங்கு முட்டாள்களாக இருக்கிறார்கள்। இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்। பாபா வந்து படிப்பு சொல்லி கொடுக்கிறார்। ये सब बाप है, ये सबका बाप है। मेला तथा फीमेल, मेल और फीमेल सब अपने को आत्मा समझते हैं। बाबा बुलाते हैं भी है, हे बच्चे के रिस्पॉन्स भी करेंगे। ये है बाप और बच्चों के मेला। बच्चे जानते हैं हम बाप और बच्चे का, आत्मा और परमात्मा का मेला एक ही बार होता है। बच्चे बाबा बाबा कह रहेंगे। அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார்। சிவபரமாத்மா அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார்। ஆண் அல்லது பெண் அனைவருக்கும்
தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளே, தந்தையும் அழைக்கிறார், குழந்தைகளும் அதற்கு பதில் கூறுகிறார்கள். இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பாகும். இது அப்பா மற்றும் பிள்ளைகளின் சந்திப்பாகும். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பாகும். ஒரு முறை தான் நிகழ்கிறது என்று குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா अक्षर बहुत मीठा है. बाबा कहने से ही स्वर्ग जो वर्षा याद आ जाता है. तुम छोटे तो नहीं हो. बाप की समझ बच्चे को जल्दी पड़ती है. बाप से क्या वर्षा मिल सकता है वह छोटा बच्चा भी समझ ना सके. यहाँ तुम जानते हो कि हम बाबा के पास आते हैं. बाप कहते हैं बच्चे तो इसमें सब कुछ आ गया है. பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையானதாக இருக்கிறது, மதுரமாக இருக்கிறது. தந்தை என்று சொல்வதால் சொத்து நினைவுக்கு வருகிறது. நீங்கள் சிறியவர்கள் அல்ல. குழந்தை தந்தையை விரைவாக புரிந்து கொள்கிறது. பாபாவினர் நமக்கு என்ன ஆசை கிடைக்கும், இதை சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ள முடியாது. இங்கு நாம் தந்தையிடம் வந்துள்ளோம் என்று தெரிந்து கொண்டீர்கள் குழந்தைகளே என்று பாபா கூறுகிறார். இதில் அனைத்தும் குழந்தைகளுக்கு வந்து விடுகிறது. சாபா ஆத்மா है घर से यहाँ आती है पाठ बजाने. कौन कब पाठ बजाने आते हैं ये भी बुद्धि में हैं. सबके सेक्शन अलग अलग रहती हैं. जहाँ से आते हैं फिर पिछाड़ी में ये सब अपने अपने सेक्शन में चले जाते हैं. ये भी सब ड्रामा नूंदा हुआ है. बाप किसी को बेचते नहीं, ऑटोमेटिक ये ड्रामा बना हुआ है. அனைத்து ஆத்மாக்களுக்கும் மூலவத்தனத்திலிருந்து வீட்டிலிருந்து இங்கு நடிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறார்கள். யார் எப்பொழுது நடிக்க வருகிறார்கள் என்பது கூட புத்தியில் இருக்கிறது. அனைவருடைய பிரிவும் தனித்தனியாக இருக்கிறது, செக்ஷன் தனித்தனியாக இருக்கிறது. அங்கிருந்து தான் அந்த செக்ஷன் பிரகாரம் வருகிறார்கள். பிறகு தந்தையிடம் கடைசியில் அவர் பிரிவிற்கும் சென்று விடுகிறார்கள். இது அனைத்தும் கூட டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தந்தை யாரையும் அனுப்புவதில்லை, தானாகவே இந்த டிராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. हर एक अपना पाठ बजाते रहते हैं. बुद्ध धर्म का स्थापना हुआ ही नहीं तो कोई इस धर्म में आएंगे नहीं. पहले सूर्यवंशी चंद्रवंशी ही आते हैं. जो आप बाप से ही अच्छी रीति पढ़ते हैं वही नंबरवार सूर्यवंशी चंद्रवंशी शरीर में लाते हैं. वहाँ विकार की कोई बात ही नहीं रहती ही. ஒவ்வொருவரும் அவருடைய தர்மத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். புத்த தர்மம் ஸ்தாபனையாகவில்லை என்றால் அவரும் அந்த தர்மத்திற்கு வரமாட்டார்கள். முதலில் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். யார் தந்தையிடம் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்கள் வரிசைக்கிரமத்தில் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தில் பிறப்பு எடுக்கிறார்கள். அங்கு விகாரத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. योग बल से आत्मा आकर गर्भ में जन्म प्रवेश करती है. उसमें समझते हैं मेरी आत्मा इस शरीर में जाकर प्रवेश करेगी. बूढ़े समझेंगे हमारी आत्मा योग बल से जाकर ये शरीर लेगी. मेरी आत्मा सब पुनर्जन्म लेती है. वह बाप भी समझाते हैं हमारे पास बच्चा आया हुआ है. बच्चे की आत्मा आ रही है जिसका साक्षात्कार होता है. யோக பலத்தினால் ஆத்மா கர்ப்பத்தில் பிரவேசமாகிறது. அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்னுடைய ஆத்மா இந்த உடலில் சென்று பிரவேசமாக போகிறது. என்னுடைய ஆத்மா யோக பலத்தினால் இவ்வுடலை எடுத்துக்கொள்ளும் என்று வயதானவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். என்னுடைய ஆத்மா இப்போது மறுபிறவி எடுக்கிறது என்பது புரிந்து கொள்கிறார்கள். என்னிடம் குழந்தை வந்திருக்கிறது என அவருடைய தந்தையும் புரிந்து கொள்வார். குழந்தையினுடைய ஆத்மா வந்து கொண்டு இருக்கிறது. இதன் காட்சி கூட அங்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இது சத்தியுகத்திற்கான விஷயமாகும். वह अपने लिए समझते हैं ये हम जाकर दूसरे जन्म में प्रवेश करते हैं, दूसरे शरीर में प्रवेश करते हैं. ये भी विचार उठती हैं ज़रूर वहाँ तो कायदा पर अनुसार होता है. बच्चा किस आयु में आएगा वहाँ तो सब रेगुलर चलता है. वे तो आगे चल महसूस होती हैं. सब मालूम पड़ेगा ऐसा तो नहीं 10-15 वर्ष के कोई बच्चा होगा जैसे वहाँ होता है. நான் சென்று இன்னொரு உடலில் பிரவேசம் ஆகிறேன் என்று அவர்களுக்கு புரிந்து கொள்கிறார்கள். இது போன்ற எண்ணமும் எழுகிறது. அவசியம் அந்த இடத்திற்கு சட்டம் இருக்கிறது. குழந்தை எந்த வயதில் உருவாகும், அங்கு அனைத்தும் சரியாக நடக்கும். அதையும் போக போக தெரிந்து கொள்வார்கள். அனைத்தும் தெரிய வரும். அந்த மாதிரி கிடையாது. இங்கிருப்பது போல் 15-20 வருடங்களிலே குழந்தை இருக்காது என்று. नहीं वहाँ आयु 100 वर्ष की होती है तो बच्चा तब आएगा जब आधा लाइफ का थोड़ा आगे होगी. इस समय बच्चा आता है क्योंकि वहाँ आयु बड़ी होती हैं. एक ही तो बच्चा आना ही है. फिर बच्चे भी आनी हैं. कायदा होगी.
அதையும் போக போக தெரிந்து கொள்வீர்கள், அனைத்தும் தெரிய வரும். அந்த மாதிரி கிடையாது இங்கிருந்து இங்கு இருப்பது போல 15 வருடங்களிலே குழந்தை இருக்காது என்று. அங்கே ஆயுள் 150 வருடம் இருக்கிறது. ஆகையால் குழந்தைகள் எப்பொழுது வரும் என்றால், எப்போது பாதி வயதுக்கு வாழ்க்கைக்கு பிறகு முன் இருக்குமோ அப்போது குழந்தை பிறக்கிறது. ஏனெனில் அங்கு ஆயுள் அதிகமாக இருக்கிறது. ஒன்று ஆண் குழந்தையாக இருக்கும், பிறகு பெண் குழந்தையாகவும் பிறக்கிறது. சட்டம் இருக்கிறது, முதலில் ஆண் குழந்தை பிறக்கிறது. पहले बच्चे ही फिर बच्ची की आत्मा आती है। विवेक कहता है पहले बच्चा आना चाहिए, पहले मेल पीछे में फीमेल होती हैं। 8-10 वर्ष से देरी से आएंगे। आगे चल तुम बच्चे को सब साक्षात्कार होना है। कैसा वहाँ रस्म रिवाज हैं, ये सब बातें नई दुनिया की बाप बैठ समझाते हैं। बाप ही नई दुनिया का स्थापन करने वाला है। பிறகு பெண்ணின் ஆத்மா வருகிறது, விவேகம் சொல்கிறது முதலில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். முதலில் ஆண் குழந்தை பிறந்த பிறகு பெண் குழந்தை பிறக்கும். 8-10 வருடங்கள் வித்தியாசத்தில் அந்த குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறது. போக போக குழந்தைகளாகி உங்களுக்கு அனைத்து காட்சிகளும் சாட்சாத்காரமும் கிடைக்கும். எப்படி அங்குள்ள பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ இந்த அனைத்தும் புதிய உலகத்தின் விஷயங்களில் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தை தான் புது உலகத்தை படைக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். तो रस्म रिवाज जो होती है उसका सुनते हैं, आगे चल बहुत सुनाएंगे और सब साक्षात्कार होते रहेंगे। बच्चे कैसा पैदा होते हैं कोई नई बात नहीं। तुम तो ऐसा जगह जाते हो जहाँ कल्प कल्प जाना ही पड़ता है। वैकुंठ तो अब नज़दीक आ रहा है, अब तो बिल्कुल नज़दीक ही आकर पहुँचे हो। பழக்க வழக்கங்களையும் கூட, சத்தியுக பழக்க வழக்கங்களை கூட கண்டிப்பாக பாபா கூறுகிறார். போக போக நிறைய சொல்லுவார்கள். அதிகமாக காட்சியும் சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டிருக்கும். குழந்தை எவ்வாறு பிறக்கும் என்றெல்லாம் இவை ஒன்றும் புதிய விஷயங்கள் அல்ல. நீங்கள் அந்த மாதிரியானதொரு இடத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு கல்பமாக செல்ல வேண்டியது இருக்கிறது. நீங்கள் கல்பமாக அதை நடைமுறையில் கொண்டு வருகிறீர்கள். வைகுண்டம் அருகில் வந்து விடுகிறது. இப்போது முற்றிலும் அருகாமையில் வந்தடைந்து விட்டீர்கள். हर एक बाप तुमको नज़दीक देखना आएंगे। जितना तुम ज्ञान योग में मजबूत होते जाएंगे, अनेक बार तुमने पाठ बजाए है, अभी तुमको समझ मिली है, जो भी तुम साथ ले जाएंगे वहाँ ही क्या क्या रस्म रिवाज होगी सब ज्ञान जाएंगे। शुरू में तुमको सब साक्षात्कार हुए हैं। उस समय तो बहुत अर्जुन तुम अल्फ में पढ़ते थे, अल्प बे पढ़ते थे, फिर लास्ट में भी जरूर तुमको साक्षात्कार होना है। எந்த அளவுக்கு நீங்கள் ஞான யோகத்தில் உறுதியாக கொண்டே இருக்கிறீர்களோ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அருகாமையில் தெரிய வரும். பலமுறை நீங்கள் நடித்திருக்கிறீர்கள், பலமுறை நீங்கள் பாட்டு செய்திருக்கிறீர்கள், எதையெல்லாம் கூடவே எடுத்து செல்வீர்கள் என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அங்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கிறோம் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு அனைத்தும் காட்சிகளும் கிடைத்தது. அந்த சமயம் தந்தை மற்றும் ராஜ்யத்தை பற்றி படித்திருந்தீர்கள். பிறகு கடைசியில் கூட அவசியம் உங்களுக்கு அந்த காட்சிகள் கிடைக்கும். सो बाप बैठ सुनाते हैं, वह सब देखने की चाहना है तुमको ही होगी। समझेंगे कहाँ शरीर छूटे जाए सब कुछ देख जाएंगे। इसमें आयु बढ़ाने की चाहिए योग बल। जो भी बाप से जो कुछ सुने हैं सब कुछ देखेंगे। जो पहले से गए हैं उनका चिंतन नहीं करना चाहिए, वह है ड्रामा का पाठ। தந்தை மருந்து என்ன கூறுகிறாரோ அவை அனைத்தும் பார்க்கக்கூடிய விருப்பம் இருக்கிறது. உடலை விட்டு செல்லக்கூடாது, அனைத்தையும் பார்த்து விட்டு தான் செல்ல வேண்டும் என புரிந்து கொள்வீர்கள். இதில் ஆயுளை அதிகரிக்க யோகம் பலம் தேவைப்படுகிறது. பாபா என்னென்ன சொல்கிறாரோ அவை அனைத்தையும் பார்க்க வேண்டும். யார் முதலில் சென்று விட்டார்களோ அவர்களை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது. இது ட்ராமாவுடைய பாகமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். तकदीमें नहीं था, ज़्यादा बाप से लव लेना क्यों है? जितना तुम सेंसिबल बनते हो तुम तो बाप को बहुत बहुत प्यार लगते हो। जितना सर्विस करते हो, जितना बाप का याद करते हो, वह याद जमती रहती है। तुमको बहुत जमा करना है, मज़ा भी आएगा। अभी तुम बनते हो ईश्वरीय संतान। बाप कहते हैं तुम आत्मा ही हमारे पास थी। அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் அதிகமான அன்பு பாபாவிடமிருந்து பெற வேண்டும். ஏனெனில் எந்த அளவு நீங்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுகிறீர்களோ அந்த அளவு மிக அன்புடையவர்களாக ஆகிறீர்கள். எந்த அளவுக்கு சேவை செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அது நினைவை உறுதியாக்கி கொண்டே செல்லும். உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படும். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தையாகி கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் ஆத்மாக்கள் என்னுடன் இருந்தீர்கள் அல்லவா என்று बाबा கூறுகிறார். भक्ति मार्ग में मुक्ति के लिए बहुत परिक्रम करते हैं. जीवन मुक्ति तो जानते ही नहीं, ये बहुत लवली ज्ञान है, बहुत लव रहता है. बाप भी हैं, टीचर भी है, सदगुरु भी है. सच्चा सुप्रीम बाबा है जो जिसको 21 जन्म के लिए सुखधाम ले जाते हैं. பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக மிகவும் முயற்சி செய்கிறார்கள், புருஷார்த்தம் செய்கிறார்கள். ஜீவன் முக்தி பற்றி அவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. இது மிக அன்பான ஞானமாக இருக்கிறது, மிகுந்த அன்பு இருக்கிறது. தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். யார் உண்மையிலும் உண்மையான சுப்ரீம் தந்தையாக இருக்கிறாரோ அவர் நம்மை 21 ஜன்மத்திற்கு சுகதாமம் அழைத்து செல்கிறார். आत्मा ही दुख होती है और दुख सुख वही महसूस करती है. कहाँ भी जाता है पाप आत्मा पुण्य आत्मा रहते हैं. अभी बाप आए हैं तुमको सभी दुखों से छुड़ाने. अभी तुम बच्चे को बेहद में जाना है. सब खुशी से जाएंगे, सारी दुनिया ही खुशी में जाएंगे. ड्रामे में पार्ट है उनका तुम समझ गए हो. ஆத்மாதான் துக்கம் அடைகிறது, மிக துக்கத்தை ஆத்மாதான் உணர்கிறது. பாவாத்மா புண்ணியாத்மா என்று சொல்லவும் படுகிறது. அனைத்து துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டதில் செல்ல வேண்டும். அங்கு அனைவரும் சுகமுடையவராக இருப்பார்கள். முழு உலகமும் சுகமுடையதாக ஆகிவிடும். ட்ராமாவில் யாருக்கு என்ன பாட்டு இருக்கிறதோ அதையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். तुम कितना खुशी में रहते हो. बाबा है तुमको स्वर्ग में ले जाने के लिए. हम सब आत्माओं के स्वर्ग में ले जाएंगे. बाप धैर्य देते हैं, मीठे बच्चे मैं तुमको सब दुखों से दूर करके ले जाने आता हूँ. ऐसा बाप को कितना प्यार चाहिए. सभी संबंधों ने तुमको दुख दिया है. நீங்கள் எந்த அளவு எவ்வளோ குஷியில் இருக்கிறீர்கள். நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார். நம்மை தந்தை தைரியம் கொடுக்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை அனைத்து துக்கத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுவிக்க வந்திருக்கிறேன். ஆகையால் இந்த மாதிரியான தந்தையிடம் நீங்கள் எவ்வளோ அன்பு இருக்க வேண்டும். அனைத்து சம்பந்தங்களும் உங்களுக்கு துக்கம் கொடுத்திருந்தது. இவர்கள் துக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். तुम दुखी होते हो, दुख ही बातें सुनते आए हो. अब बाप सब बातें समझाते हैं. अनेक बार समझाया है और चक्रवर्ती राजा बनाया है. तो जो बाप तुमको ऐसा स्वर्ग का मालिक बनाते हैं उन पर जितना प्यार होना चाहिए. देखो ऐसा बाप को ही तुम याद करते हो. सिवाय बाप के और कोई से संबंध नहीं रखना. நீங்கள் துக்கமுடையவர்களாக இருந்தீர்கள், துக்கத்தினுடைய விஷயத்தை தான் கேட்டு வந்தீர்கள். இப்போது தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அநேக முறை புரிய வைத்திருக்கிறார் மற்றும் சக்கரவர்த்தி ராஜாவாகவும் ஆக்கியிருந்தார். தந்தை நம்மை அந்த மாதிரி சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறார். அவர் மீது எவ்வளோ அன்பு இருக்க வேண்டும் நமக்கு பாருங்கள். ஒரு தந்தை தான் நீங்கள் நினைவு செய்தீர்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமும் உங்களுக்கு உறவு இருக்கக்கூடாது. आत्मा को ही समझाया जाता है. हम सुप्रीम बाप के बच्चे हैं. अब जैसा हमको रास्ता मिला है फिर औरों को भी सुख का रास्ता बताना है. तुमको सिर्फ आधा कल्प के लिए ही नहीं, पौना कल्प के लिए सुख मिलता है. तुम पर भी कहीं कुर्बान कर जाते हो क्योंकि तुम बाप का संदेश बताकर सब दुख दूर कर देते हो. ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. நாம் சுப்ரீம் தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். இப்போது எப்படி நமக்கு வழி கிடைத்திருக்கிறதோ, எந்த ஸ்ரீமத் பிரகாரம் நமக்கு வழி கிடைத்திருக்கிறதோ, பிறகு மற்றவருக்கும் கூட சுகத்தின் வழி சொல்ல வேண்டும். உங்களுக்கு அரை கல்பத்திற்காக மட்டும் சுகம் கிடையாது, முக்கால் கல்பத்திற்கு சுகம் கிடைக்கிறது. உங்களிடம் கூட நிறைய பேர் அர்ப்பணம் ஆகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் தந்தையினுடைய செய்தியை சொல்லி அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். तुम समझते हो इनमें तो ब्रह्मा में तो यह नॉलेज सुप्रीम बाप से ही मिलती है. ये फिर हमको पैगाम देते हैं, हम फिर औरों को भी पैगाम देंगे. बाप से परिचय देते सब बच्चों को जमाते रहते हैं. अज्ञान नींद से उठाते हो. भक्ति का अज्ञान कहाँ जाता है. ज्ञान और भक्ति अलग अलग चीज़ रहती है. இவருக்கு பிரம்மாவிற்கு கூட இந்த ஞானம் உயர்ந்த சுப்ரீம் தந்தையிடமிருந்து தான் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள். இவர் பிறகு நமக்கு செய்தி கொடுக்கிறார். யார்? பிரம்மா பாபா நமக்கு செய்தி கொடுக்கிறார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்கிறோம். தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து அறியாமை தூக்கத்தில் இருப்பவர்களை எழுப்பி கொண்டிருக்கிறோம். அறியாமை
தூக்கத்தில் இருக்கிற கும்பகரணங்களை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். பக்தி அறியாமை என்று சொல்லப்படுகிறது. ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியாக இருக்கிறது. बाप आकर ज्ञान से अगर बाप अब तुम बच्चे को ज्ञान सिखला रहे हैं, तुम्हें दिल से आता है, दिल में आता है बाबा हर एक 5000 वर्ष बाद आकर हमको जगाते हैं. हमारा जो जीव दीवा है उसमें द्रुत बाकी तोड़ा जा कर रहे हैं, इसलिए अब फिर ज्ञान द्रुत डाल दीप जलाते हैं. जब बाप को याद करते हैं तो आत्मा रूपी दीप प्रज्वलित होती है. ஞானக்கடல் தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு வந்து நம்மை எழுப்புகிறார் என்பது உங்களுடைய மனதில் இருக்கிறது. हमारा जो தந்தையுடைய தீபத்தில் எண்ணெய் சிறிதளவுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்போது மீண்டும் ஞான நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கிறார். எப்போது பாபாவை நினைவு செய்கிறோமோ அப்போது நம்முடைய ஆத்மா தீபம் பிரகாசிக்கிறது. आत्मा में जो कुछ कट चढ़ी हुई है और उतरेंगे बाप का याद से. इसमें माया की लड़ाई चलती है. माया घड़ी घड़ी बुला देती है और कट उतारने के लिए बजाय चढ़ती जाती है, बल्कि जितना उतरती है उससे भी जास्ती चढ़ भी जाती है. बाप कहते हैं बच्चे मुझे याद करो तो कट उतरते जाएगी. इसमें मेहनत है, शरीर का कशिश ना रहे. பாபாவுடைய நினைவில் ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய கரை நீங்கி விடுகிறது. இதில் தான் மாயாவினுடைய சண்டையும் இருக்கிறது. மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது, மேலும் கரை நீங்குவதற்கு பதிலாக படிந்து விடுகிறது. பாபா இப்போது என்ன கூறுகிறார் பாருங்கள். மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது, மேலும் கரை நீங்குவதற்கு பதிலாக மேலும் கரை அதிகமாகி விடுகிறது, படிந்து விடுகிறது. மாறாக எந்த அளவுக்கு நாங்கள் அதாவது எந்த அளவுக்கு கரையை நாம் நீக்கி கொண்டிருக்கிறோமோ அதைவிட அதிகமாகவும் ஆகிவிடுகிறது, படிந்து விடுகிறது என்று பாபா இங்கு தெளிவுபடுத்துகிறார். இதை நாம் மறக்கக்கூடாது. மாறாக என்ன சொல்கிறார்? மாறாக எந்த அளவு நாம் கரையை நீக்குவதற்காக முயற்சி செய்கிறோமோ அதைவிட அதிகமாக மீண்டும் படிந்து விடுகிறது என்கிறார். பாபா கூறுகிற குழந்தைகளை என்னை நினைவு செய்தால்தான் கரை நீங்கும். இதில் கடின உழைப்பு தேவைப்படுகிறது என்கிறார். शरीर की कशिश ना रहे, शरीरத்தினுடைய கவர்ச்சி இங்கு இருக்கக்கூடாது. தேக அபிமானி பனோ. हम आत्मा हैं, बाप के पास शरीर सहित जो कुछ जो जा नहीं सकेगा. शरीर से अलग होकर ही जाना है. आत्मा को देखने से कट उतरेगी. शरीर को देखने से कट चढ़ती है, कभी चढ़ती कभी उतरती, ये चलता रहता है. कभी नीचे कभी ऊपर, बड़ा नाजुक रास्ता है. பாபா அருமையாக சொல்கிறார். அருமையாக நன்றாக கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பாருங்கள், சரீரத்தினுடைய கவர்ச்சி இருக்கக்கூடாது, ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். நாம் ஆத்மாவாக இருக்கிறோம். பாபாவிடம் உடனுடன் நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. சரீரத்திலிருந்து விடுபட்டு நாம் செல்ல வேண்டும். ஆத்மாவை பார்ப்பதனால் கரை நீங்கி விடுகிறது, சரீரத்தை பார்ப்பதனால் கரை படுகிறது. சில சமயம் கரை படுகிறது, சில சமயம் கரை நீங்கி விடுகிறது. இது நடந்து கொண்டே இருக்கிறது. சில சமயம் கீழேயும் சில சமயம் மேலேயும் மிகுந்த நாசுக்கான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சில நேரம் விழுகிறோம், சில நேரம் எழுகிறோம். சில சமயம் கீழே சில சமயம் மேலே மிகுந்த நாசுக்கான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ये होते होते पिछाड़ में कर्मातीत अवस्था वो पाते हैं. मुख्य हर एक बाप को आंख से धोखा देती हैं, इसलिए शरीर को ना देखो. मुख्य हर बात में आंखें धोखा देती हैं, इसलिए शरीर को ना देखो. हमारी बुद्धि शांति धाम सुख धाम में लटकी हुई है और देवी गुण धारण करते हैं. முக்கியமான விஷயம், ஒவ்வொரு விஷயத்திலும் கண்கள் தான் ஒருவரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. கண்கள் தான் ஏமாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆகையால் சரீரத்தை பார்க்காதீர்கள். நம்முடைய புத்தி சாந்தி தாமம் சுகதாமத்தின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும். भोजन भी शुद्ध खाना है, देवताओं का पवित्र भोजन खाते हैं. वैष्णव अक्षर विष्णु का निकलते हैं, देवता का भी गंदी चीज़ थोड़ी खाते हैं. विष्णु का मंदिर है जिसका नर से नारायण भी कहते हैं. अब लक्ष्मी नारायण तो साकारी कहते हैं. उनको 4 भुजाएं होनी नहीं चाहिए. இப்போது உணவு கூட சுத்தமாக சாப்பிட வேண்டும். தேவதைகளோடது சுத்தமான உணவாக இருக்கிறது. வைஷ்ணவர்கள் என்ற வார்த்தை விஷ்ணுவில் இருந்து வந்திருக்கிறது. தேவதைகள் ஒருபோதும் அசுத்தமான பொருட்களை சாப்பிட மாட்டார்கள், அசுத்தமான உணவுகளை சாப்பிட மாட்டார்கள். விஷ்ணுனுடைய கோயிலில் இருக்கிறது. அவர்தான் நாராயணமாக இருக்கிறார். இப்போது லக்ஷ்மி நாராயணன் சாக்காரியாக, அதாவது சாக்காரி என்றால் வெஜிடேரியனாக இருக்கிறார்.
उनको 4 भुजा होनी नहीं चाहिए, அவர்களுக்கு 4 கரங்கள் இருக்க முடியாது। परंतु भक्ति मार्ग में तो उनको 4 भुजाएं दे दी हैं। इनको कहा जाता है बेहद का अज्ञान। समझते नहीं कि 4 भुजा वाला कोई मनुष्य होता ही नहीं। सतयुग में 2 भुजा वाले होते हैं। ब्रह्मा को भी 2 भुजाएं रहती है। ब्रह्मा को बेटी सरस्वती, उनको फिर मिलाकर 4 भुजाएं दे दी है। பக்தி மார்க்கத்தில் அவர்களுக்கு கூட 4 கரங்களை தான் கொடுத்திருக்கிறார்கள்। எல்லையற்ற அறியாமை என்று இதற்கு தான் சொல்லப்படுகிறது। 4 கரங்களை உடைய எந்த மனிதரும் இருக்க முடியாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்। சத்தியுகத்தில் 2 கைகள் உடையவர்கள் இருக்கிறார்கள்। பிரம்மாவிற்கு கூட 2 கைகள் தான் இருக்கிறது। பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதிக்கும் பிறகு அவரையும் ஒன்றாக இணைந்து 4 கரங்களை காண்பித்திருக்கிறார்கள்। अब सरस्वती कोई ब्रह्मा की स्त्री नहीं है, ये तो प्रजापिता ब्रह्मा का बेटी है। जितने बच्चे अडॉप्ट होते हैं उनका पूजाएँ बढ़ाती जाती। ब्रह्मा को भी 108 भुजाएँ कहते हैं। विष्णु और शंकर का नहीं कहेंगे। ब्रह्मा का भुजाएँ बहुत हैं। भक्ति मार्ग में तो कुछ समझते नहीं। இப்போது சரஸ்வதி பிரம்மாவின் மனைவி கிடையாது, அவர் பிரஜாபிதா பிரம்மாவின் மகளாக இருக்கிறார்। எந்த அளவு குழந்தைகளை தத்தெடுத்திருக்கிறாரோ அந்த அளவு அவருடைய கரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது। பிரம்மாவிற்கு தான் 108 என கைகள் காண்பிக்கிறார்கள்। விஷ்ணு அல்லது சங்கருக்கு அவ்வாறு சொல்வது கிடையாது। பிரம்மாவுடைய கரங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்। भक्ति मार्गத்தில் எதையும் புரிந்து கொள்வதில்லை। बाप आकर बच्चों को समझाते हैं। तुम कहते हो बाबा ने आकर हमको समझाकर समझदार बनाया है। मनुष्य कहते हैं हम शिव के भक्त हैं। अच्छा, तुम शिव को क्या समझते हो? अभी तुम समझते हो शिव बाबा सब आत्माओं का बाप हैं, इसलिए उनकी पूजा होती है। मुख्य बात, बाप कहते हैं मामेकम याद करो। பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்। பாபா வந்து நம்மை புத்திசாலியாக மாற்றி விட்டார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்। மனிதர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் சிவனுடைய பக்தர்களாக இருக்கிறோம் என்று। நீங்கள் சிவனை என்னவென்று புரிந்து கொள்கிறீர்கள்? இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சிவபாபா அனைத்து ஆத்மாக்களும் தந்தையாக இருக்கிறார், ஆகையால் அவரை பூஜை செய்கிறார்கள்। முக்கியமான விஷயம், பாபா கூறுகிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், மாமேக்கம் யாது करो என்கிறார்। तुमने बुलाया भी है, हे पतित पावन आकर हमको पावन बनाओ। सभी पुकारते रहते हैं पतित पावन सीताराम, ये भी गाते रहते हैं। बाबा का थोड़ी मालूम था कि बाप स्वयं आकर मेरे में प्रवेश करेंगे। कितना वंडर है, कभी ख्याल में नहीं आता है। पहले तो अक्षर आश्चर्य खाते हैं, ये क्या हो गया है, मैं किसको मैं देखता ही हूँ तो बैठे बैठे हाँ उनको कशिश होती है। பதீத பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் கூப்பிட்டீர்கள்। அனைவரும் அழைத்து கொண்டிருந்தீர்கள் பதீத பாவன சீதாராம் என்று। இவர் கூட பாடிக்கொண்டு தான் இருந்தார், இவர் பிரம்மா பாபா கூட। பாபா அவரே வந்து எனக்குள் பிரவேசம் செய்வார் என்று பிரம்மாவிற்கு கொஞ்சம் கூட தெரியாமல் இருந்தது। பிரம்மா பாபாவுக்கே தெரியாது சிவ பரமாத்மா தன்னுடைய உடலில் வருவார் என்று। எவ்வளோ அதிசயமாக இருக்கிறது, ஒருபோதும் சிந்தனையில் கூட வந்தது கிடையாது। இங்கு என்ன நடக்கிறது என்று முதலில் ஆச்சரியம் ஏற்பட்டது। நான் யாரை பார்த்து கொண்டிருந்தேனோ அவரிடமிருந்து ஆன்மீக ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டிருந்தது பிரம்மா கூறுகிறார்। ये तो होता है शिव बाबा कशिश करते हैं, सामने बैठे हैं तो ध्यान में चले जाते थे, आश्चर्य में पड़ गए हैं। ये क्या है, इन बातों को समझने के लिए तो एकांत चाहिए, तब वैराग्य आना चाहिए। कहाँ जाऊँ? अच्छा, बनारस जाता हूँ। ये उनकी कशिश थी। இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை। சிவபாபா கவர்ந்து இழுத்தார்। அதாவது பிரம்மாபா சொல்கிறார் இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, சிவபாபா என்னை கவர்ந்து இழுத்தார்। அவர் முன்பாக அமர்ந்தவர்களும் தியானத்தில் சென்று விட்டார்கள்। தெய்வ காட்சி சாட்சாத்காரம் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள்। இது என்ன, எவ்வாறு இப்படி ஆகிறது? இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு மீண்டும் தனிமை தனக்கு தேவைப்பட்டது। அப்போது வைராகியம் ஏற்பட்டது, बेहद का வைராக், அது வைராகியம் ஏற்பட்டது। எங்கே செல்வது நல்லது? பனாரஸ் செல்ல வேண்டும் என்று பிரம்மா பாபா நினைத்தார்। இது அவருடைய கவர்ச்சியாக இருந்தது। பிரம்மா பாபாவுடைய கவர்ச்சி பனாரஸுக்கு செல்ல வேண்டும், அதாவது வாரணாசி, இன்று வாரணாசி என்கிறார்கள், அது பனாரஸ் அப்போது சொன்னார்கள்। जो उसमें कराते थे इतनी बड़ी कारोबार सब छुड़ा दिया। उन बेचारों को क्या पता था बनारस में क्यों जाना है। फिर वहाँ बगीचे में आकर टरा, वहाँ पेंसिल हाथ में उठाकर दीवारों पर
चक बैठ कर निकलता था। बाबा क्या कराते थे कुछ भी पता नहीं था। रात को नींद आता ही नहीं था। இவருக்கும் சாட்சாத்காரம் செய்வித்தவுடன் பிரம்மா பாபாவுக்கு இவ்வளோ பெரிய தொழிற்சாலை எல்லாம் விட்டுவிட்டார். பிரம்மா பாபா இவருக்கு சாட்சாத்காரம் ஆனவுடன் அவர் பெரிய தொழிலை எல்லாம், அதாவது வைர வியாபார தொழிலெல்லாம் விட்டுவிட்டார். வாரணாசிக்கு ஏன் செல்கிறேன் என்று பாவம் மற்றவர்களுக்கு தெரியாது. பிறகு அங்கே தோட்டத்திற்கு சென்றிருந்தார். அங்கே பென்சிலை கையில் எடுத்துக்கொண்டு சுவற்றின் மீது சக்கரம் வரைந்து கொண்டிருந்தார். बाबा என்ன செய்தார், वहाँ पेंसिल हाथ में उठाकर दीवारों पर चक्कर बैठकर निकालता था. बाबा क्या करते थे कुछ भी पता नहीं था. அங்கே பென்சிலை கையில் எடுத்துக்கொண்டு சுவற்றின் மீது சக்கரத்தை வரைந்து கொண்டிருந்தார். பாபா என்ன செய்து கொண்டிருந்தார் எதுவுமே தெரியாமல் இருந்தது. இரவில் தூக்கம் வந்துவிட்டது. எங்கேயோ பறந்து செல்கிறேன் என்று நினைத்தார். फिर जैसा नीचे आ जाता था कुछ भी पता नहीं होता था. कुछ भी पता क्या होता था. शुरू में कितना साक्षात्कार होते हैं. बच्चियाँ बैठे बैठे ध्यान में चले जाती थी. तुमने बहुत कुछ देखा है. तुम कहेंगे जो हमने देखा है सो तुमने ही नहीं देखा है. फिर पिछाड़ी में भी बाप बहुत साक्षात्कार कराए क्योंकि नज़दीक होते आएंगे. பிறகு அந்த மாதிரி கீழே வந்த பிறகும் சாட்சாத்காரம் கண்ட பிறகு காட்சிகள் கண்ட பிறகு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தது. ஆரம்பத்தில் எவ்வளோ காட்சிகள் ஏற்பட்டது. குழந்தைகள் உட்கார்ந்தபடியே தியானத்தில் சென்றனர். तुमने बहुत कुछ देखा है. तुम कहेंगे जो हमने देखा है सो तुमने नहीं देखा है. फिर पिछाड़ी में बाबा बहुत साक्षात्कार आए हैं क्योंकि नज़दीक होते गए हैं. நீங்கள் எவ்வளவு நிறைய காட்சிகளை பார்த்தீர்கள். நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆக கடைசியில் கூட பாபா அதிகமான காட்சிகளை காண வைக்கிறார். ஏனென்றால் அருகாமையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். अच्छा धारणे के आगे मुख्य सार. बाप का संदेश सुनाकर सबसे दुख दूर करनी है, सबको सुख देने का रास्ता बताना है, अदों का निकाल के बेहद में जाना है. दूसरी पॉइंट अद की जो सब साक्षात्कार करने के लिए तथा बाप के तैयारी में प्यार में पालने लेने के लिए ज्ञान योग में मजबूत रहना है. தந்தையினுடைய செய்தியை சொல்லி அனைவருடைய துக்கத்தை தூரமாக்கக்கூடிய விரட்டக்கூடியவர்களாக வேண்டும். அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை காண்பிக்க வேண்டும். எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பட்டதில் செல்ல வேண்டும். கடைசியில் அனைத்து காட்சிகளையும் பார்ப்பதற்கு மற்றும் தந்தையினுடைய அன்பில் மூழ்கி பாலனை பெறுவதற்கு ஞான யோகத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். दूसरे को चिंतन ना कर योग बल से अपनी आयु बढ़ानी है. மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் யோக பலத்தினால் தன்னுடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய நினைவில் இருக்க வேண்டும். वरदान अलबेलापन वह अटेंशन का अभिमान को छोड़ बाप की मदद का पात्र बनने वाला सहज पुरुषार्थी भव. அலட்சியம் மற்றும் கவனம் எனும் அபிமானத்தை விடுத்து தந்தையின் உதவிக்கு பாத்திரமாகக்கூடிய சுலபமான முயற்சியாளர் ஆகுங்க. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். कहीं बच्चे हिम्मत रखने के बजाय हलबेलापन का कारण अभिमान में आ जाते हैं कि हमसे सदा पात्र हैं. बाप हमें मदद नहीं करें तो किसका करेंगे. इस अभिमान के कारण हिम्मत की विधि को भूल जाते हैं. தந்தை என்னுடையவரன்றி வேறு யாருக்கும் உதவி செய்வார். இந்த அகந்தையினால் இந்த அகங்காரத்தினால் தைரியம் என்னும் விதிமுறைகளை மறந்து விடுகிறார்கள். कईयों को फिर स्वयं पर अटेंशन देने का भी अभिमान रहता है जो मदद से वंचित रह जाते हैं. சிலரோ தன் மீது மிகவும் நான் கவனமாக இருக்கிறேன் என்று அகந்தை கொள்வதனால் தந்தையின் உதவி பெற முடியாதவர்களாக வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். समझते हैं इनमें बहुत योग लगा हुआ है. ज्ञानी तुम आत्मा बन गए हो, सेवा का राजधानी बन गई. நான் அதிகமாக யோகம் செய்து விட்டேன், ஞானி யோகி ஆத்மா ஆகிவிட்டேன், சேவைக்கான ராஜ்யாங்கத்தையும் அமைத்து விட்டேன் என்றெல்லாம் தனக்குத்தானே அதிகமாக நினைத்து கொள்கிறார்கள். इस प्रकार का अभिमान का छोड़ हिम्मत के आधार पर मदद के पात्र बने तो सहज पुरुषार्थ बन जाएंगे. இவ்வாறான அகந்தையை விடுத்து தந்தையின் ஆதாரத்தால் தந்தையின் உதவிக்கு பாத்திரமானவர்களாக சுலபமாக முயற்சியாளர்கள் ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன் जो वेस्ट और नेगेटिव संकल्प चलते हैं उनको परिवर्तन कर विश्व कल्याण के कार्य में लगाओ. வீணானவைகளும் எதிர்மறையாகவும் வருகின்ற எண்ணங்களை மாற்றியமைத்து உலக நன்மைக்கான செயல்கள் ஈடுபடுத்துங்கள். अच्छा मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते. ओम शांति.